அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த திக்ருகள், என்ன திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ருகளை செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளை தொடராக பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தியானிப்பதிலே அதிக ஆர்வம் கொண்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் சரி மாலையிலும் சரி, நடந்து செல்லும் போதும் சரி, உட்கார்ந்திருக்கும் பொழுதும் சரி, சாய்ந்திருக்கும் போதும் சரி, எல்லா விஷயங்களிலும் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விதத்தில்தான் நம்முடைய கட்டமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்திருக்கிறார்கள். தங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, இயல்பு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டமைப்பாகவும் ஆக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடையக்கூடிய நேரத்திலே சில திக்ருகளை செய்திருக்கிறார்கள். அதில் சிலவற்றை நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடையக்கூடிய நேரத்திலே அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ கலிமத்தில் இஹ்லாஸ் வ தீனி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமில்லத்தி அபீனா இப்ராஹீம ஹனீஃபம் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன் என்று சொல்லக்கூடிய இந்த திக்கரை செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் தூய்மையான வாக்கின் மீதும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் இணை வைக்கும் கூட்டத்தை சேராத தூய்மையான முஸ்லீமான நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தின் மீதும் நாம் இருக்கும் நிலையில் நமது காலை பொழுதை அடைந்து கொண்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை திக்ரை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ நமூது வ இலைக்கன் நுஷூர் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவே, உன் பொருட்டால் நாம் காலை பொழுதையும் மாலை பொழுதையும் அடைந்து கொண்டோம், மேலும் உன் பொருட்டாலேயே நாம் உயிர் வாழ்கின்றோம், உம்முடைய பொருட்டாலேயே நாம் மரணமடையவும் இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் உன் பக்கமே நம்முடைய மீளுதல் இருக்கிறது என்று சொல்லி பொருள் பொருந்திய இந்த திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதிலே ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடையக்கூடிய நேரத்திலே அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கதஹு வ ஹிதாயதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹு. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை மாலை பொழுதை அடையக்கூடிய நேரத்திலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஆட்சி அதிகாரம் யாவும் அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ்விற்கே உரித்தானதாக இருக்கும் நிலையில் காலை பொழுதை நாம் அடைந்து கொண்டோம். அல்லாஹ்வே இந்த நாளின் வெற்றி, உதவிகள், பிரகாசம் மற்றும் அதன் பரக்கத், அதனுடைய அருள், நேர்வழி அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தருமாறு நான் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய மகத்தான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இத்தினத்திலே அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும்
சகல தீமைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் பொருந்திய இந்த திக்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபாருக்கு சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரத்யேக துஆவை பாவ மன்னிப்பு கோருவதற்காக அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கான ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒருவன் பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தால் இந்த துஆவை கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கிறான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திக்ஃபாருக்கான துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي إنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆவினுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது இந்த துஆவை எவன் ஒருவன் மாலையிலே சொல்லி அதற்கு பிறகு மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்திலே நுழைகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே போன்று காலையிலே சொல்லி இஸ்திக்ஃபார் தேடிவிட்டு அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் காலையிலே சொர்க்கத்திலே நுழைகிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த துஆ மகத்துவமிக்க ஒரு துஆவாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இறைவா, என் இரட்சகனே, நீயே வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறாய், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீயே என்னை படைத்தாய், நானும் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், நான் என்னால் முடிந்தவரை உன்னோடு செய்த உடன்படிக்கையின் மீது உனக்களித்த வாக்குறுதியின் மீது உறுதியாக இருக்க நான் விரும்புகிறேன், நான் ஏற்படுத்திய தீமைகளை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மேலும் நீ என் மீது ஏற்படுத்தியுள்ள அருள்கொடைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதோடு என்னுடைய நான் செய்த குற்றங்களை எல்லாம் நான் உன்னிடத்திலே ஒப்புக்கொள்கிறேன், நீ என்னை மன்னித்தருள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவங்களை மன்னிக்கும்படி வேண்டுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்ப இந்த துஆ ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறார்களோ, யார் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்திலே செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி இருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பையும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் காலையை அடைந்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி 100 முறை எவர் சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு ஒருவன் காலையிலே சொல்லுவானேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 தீமைகளை விட்டும் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். அவனுடைய தீமை என்ன செய்யப்படுகிறது? 10 தீமைகள் அவனை விட்டும் அழிக்கப்படுகிறது. அதே போன்று அன்றைய தினம் அவன் மாலை பொழுதை அடைகின்ற வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கும் அரணாக இந்த திக்ர் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல இந்த திக்ரை அந்த நாளிலே ஒருவன் 100 முறை சொல்லுவானேயானால்
அவனுக்கு ஈடாக இந்த உலகத்திலே சிறந்த மனிதன் எவனும் இருக்க மாட்டான், அது அவன் செய்த செயல்களிலே மிகச் சிறப்பான செயலாக இருக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இந்த திக்ர் இருக்கிறது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் சொல்லி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதையும் மாலை பொழுதையும் அடையக்கூடிய நேரத்திலே வேறு சில திக்ருகளையும் துஆக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்த துஆவில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي، اللهم استر عوراتي وآمن روعاتي، اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي، وأعوذ بعظمتك அன் உத்தால மின் தஹ்தி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செய்யக்கூடியவர்களாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனுடைய பொருளை பார்த்தோம் என்று சொன்னால், இறைவா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உன்னிடத்திலே நான் சுகமான வாழ்வை எதிர்பார்க்கிறேன். இறைவா, நீ என்னுடைய விவகாரங்களில் மறுமை வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் எனக்கு மன்னிப்பை தந்தருள்வாயாக, நல்லவற்றை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக. இறைவா, என்னுடைய தவறுகளை மன்னித்தருள்வாயாக. இறைவா, என்னுடைய எதிர்புறத்திலும் பின்புறத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேல்புறத்திலும் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. நான் மண்ணுக்குள்ளே புதையுண்டு கொல்லப்படுவதை நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்ல, அதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய பொருள் பொருந்திய ஒரு மகத்தான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதிலே மாலை பொழுதிலே கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் இந்த துஆவை இந்த திக்ரை சொல்லி வருவாரேயானால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று ஒரு திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதை ஒருவன் காலையிலும் மாலையிலும் இரவு நேரத்திலும் சொல்லுவானேயானால் அவனை ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, தீங்குகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்ளி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஒருவன் 3 முறை சொல்ல வேண்டும். காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ இரவு நேரத்திலோ சொல்லுவாரேயானால் அவருக்கு அனைத்து தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கேட்கிறார்கள். நான் காலையிலும் மாலையிலும் சொல்வதற்காக ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கற்றுத்தரும்படி நான் கேட்டேன். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு வ மாலிகிஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி وأن أقترف على نفسي سوءا أو أجره إلى مسلم என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவா, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனாக இருக்கிறாய். எல்லா வஸ்துக்களையும் இரட்சிப்பவனாக, அதன் சொந்தக்காரனாக, உன்னையன்றி வணக்கத்திற்கு தகுதியானவன் எவரும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்றும், ஆத்மாவின் தீமையை விட்டும் ஷைத்தானின் தீமையை விட்டும்
அவனை இணையாக்கிக் கொள்வதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று என்ன செய்கிறார்கள், பொருள் பொருந்தியதாக இருக்கிறது. மேலும் நானே என் உயிருக்கு தீமை எதையும் விளைவிப்பதை அல்லது இன்னொரு முஸ்லிமிடம் இருந்து ஒரு தீமையை வருவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் இதை என்ன செய்யுங்க, காலையிலே ஓதிக்கொள்ளுங்கள், மாலையிலே ஓதிக்கொள்ளுங்கள், அதே போன்று படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் இந்த திக்ரை துஆவை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்றாங்க, கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலும் வீட்டிற்கு உள்ளால் நுழைகின்ற நேரத்திலும் சில திக்ருகளையும் துஆக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்திருக்கிறார்கள். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே செல்வார்களேயானால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அலில்ல அவ் உலல்ல அவ் அஸல்ல அவ் உஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பெயரால் என்னுடைய பொறுப்புகளை அல்லாஹ்விடத்திலே நான் சாட்டிவிட்டேன். இறைவா, நான் வழி கெடுப்பதையும் வழி கெடுக்கப்படுவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் நான் பிறரை சறுக்கி விடுவதையும் பிறர் மூலம் நான் சறுக்கப்படுவதையும் விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இறைவா, மேலும் நான் அநீதி விளைவிப்பதையும் என் மீது அநீதி இழைக்கப்படுவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்றும், அதே போன்று நான் முட்டாளாக்கப்படுவதை விட்டும் மற்றவர்களை நான் முட்டாளாக்குவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நான் கருத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வார்களேயானால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எவர் ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்திலே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ அவரிடத்திலே கூறப்படும், உமக்கு போதிய அளவு வழங்கப்பட்டு விட்டது, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய், மேலும் சீரான வழியும் உனக்கு காட்டப்பட்டு விட்டது, மேலும் ஷைத்தானிடமிருந்தும் உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு தூரத்தை உருவாக்கி விட்டான் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொல்லப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான துஆவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது சொல்ல வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நமக்கு பணிக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக தங்களுடைய இல்லத்திலே இருந்து வெளியே வருவார்களேயானால் ஒரு துஆவை பிரத்யேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஜஅல் ஃபீ லிசானி நூரா வஜஅல் ஃபீ சம்இ நூரா வஜஅல் ஃபீ பஸரி நூரா வஜஅல் மின் خلفي நூரா ومن أمامي نورا واجعل من فوقي نورا واجعل من تحتي نورا اللهم أعظم لي نورا என்று சொல்லக்கூடிய ஒரு துஆவை, ஒரு மகத்தான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வெளியேறக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த துஆவிலே அடங்கி இருக்கக்கூடிய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலும் நாவிலும் பார்வையிலும் செவிப்புலனிலும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் என்னுடைய ஆத்மாவிலும்
பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பி வருவார்களேயானால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா என்று சொல்லக்கூடிய துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். ثم ليسلم على أهله. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் நுழையக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய குடும்பத்தாருக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் சென்று விட்டு வீட்டிற்குள் நுழையக்கூடிய நேரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய துஆவாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே இந்த துஆவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவா நான் பிரவேசிக்கும் இடத்தை நல்ல விதமாக ஆக்குவாயாக, நான் புறப்பட்டு செல்லும் இடத்தையும் நல்லதாக ஆக்குவாயாக, அல்லாஹ்வின் பெயரால் நான் இங்கு பிரவேசித்தேன், மேலும் அல்லாஹ்வின் பெயரால் நான் இங்கிருந்து புறப்படுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய பொருள் பொருந்திய இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு திரும்ப வரும்போது சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, வீட்டிற்குள் நுழைந்ததும் சலாம் சொல்லக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மை இருந்திருக்கிறது. இத்தகைய செயல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடைமுறைகளை நாமும் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல் ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.